ப்ராஜெக்ட் ரிப்போர்ட், டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் மட்டும் தான் ஃபைல் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த மீன் டைம்ல அவங்க போயிட்டு வந்து பூமி பூஜை எல்லாம் செய்ய முடியாது. ஸோ அதை செய்து தேவையில்லாமல் 2 மாநிலங்களுக்கும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை அவர்கள் செய்கிறார்கள். அரசியல் காரணங்களுக்காக வந்து டி.கே. சிவகுமார் இந்த மாதிரி செய்யறாரு. அது கடுமையான கண்டனங்கள். ரெண்டு மாநிலங்களுக்கும் முதல்ல அமைதி தேவை. 2 மாநில மக்களுக்குள்ள ஒரு அமைதி தேவை. 2 மாநில மக்களுக்கும் நிறைய தொழில் உறவுகள் இருக்கு. இவர் தேவையில்லாமல் அரசியல் காரணங்களுக்காக சிவகுமார் இந்த மாதிரி எல்லாம் செய்கிறாரு. ஸோ அதை அவர்கள் வந்து தேவையில்லாமல் இந்த மாதிரி சர்ச்சையை கிளப்புறதை நிப்பாட்டிக்கணும். நீதிமன்றங்கள் இருக்கு, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் இன்டர்ஸ்டேட் பாலிசிஸ் இருக்கு. இன்டர்ஸ்டேட் பாலிசியில 2 மாநிலங்களும் எப்படி செயல்படணும் இருக்கு. அதை மீறி தன்னிச்சையாக ஒரு பொறுப்புணர்வு இல்லாமல் செயல்படுவதற்கு கடுமையான கண்டனம். அதை எந்த காலத்திலும் முதல்வர் அனுமதிக்க மாட்டார். இல்ல, முதல்வர் வந்து என்னென்ன நம்ம செய்ய போறோம்னு முடிவு பண்ணிக்கிட்டு, சட்டப்பூர்வமா என்ன செய்ய போறோம்னு முடிவு பண்ணிட்டு அப்புறம் தேவையான விதத்துல கண்டிப்பா அனைவரும் ஆலோசிப்பாங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல வழக்கறிஞர்கள் தமிழ் வழக்காடும் மொழியா உயர்நீதிமன்றத்தில் வேறு பல ஆண்டுகளாக கோரிக்கை வச்சிருக்காங்க. புதிய அரசு அமைந்திருக்கு, அதுக்கான முயற்சி அரசு எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு, ஏன்னா முதலாவது வந்து வழக்குகள் தேங்கி கிடக்கும் வழக்குகளே முடிக்க வேண்டும். அதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான வழக்குகள் நம்ம விரைவாக வழக்கறிஞர்களுக்கு எப்படி பணியாற்ற வேண்டும் சொல்ல வேண்டும். எல்லா இடத்துலயும் அது பீசிபிளா இருக்கணும். நீங்க உச்சநீதிமன்றம் போறப்ப, ஹைகோர்ட்ல போறப்ப பீசிபிளா இருக்கணும். அது எல்லாத்துக்குமான சாத்தியக்கூறல் இருக்கணும். கண்டிப்பா என்ன மாதிரி இப்போ லோயர் கோர்ட்ஸ்ல இப்ப தமிழ்ல வழக்காடுவதற்கு எந்த தடையும் இல்லை. எல்லா இடத்துலயும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஹைகோர்ட்லயும் மட்டும் எல்லா இடத்துல வழக்காடுவதற்கு அவங்க வந்து ஆர்கியூ பண்றதுக்கு இதுவரைக்கும் தமிழ் ஆர்கியூ பண்றதுக்கு எந்த தடையும் இல்லை. ஆல்ரெடி பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுல எந்த இஷ்யூ இல்லை. அது வரைக்கும் அதுல கண்டினியூ பண்றது ஒரு விஷயம் இல்லை. Thank you.